அந்த கதவை திறக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது. ஆனா இப்ப என்கிட்ட இருக்க கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, அந்த கதவுக்கு பின்னாடி போனவங்க யாரும் இதுவரைக்கும் திரும்ப வெளியே வந்ததே இல்லை. இப்போ அதுக்கு பின்னாடி யார் போறது? மகாராஜா, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். இதையே நீங்க நம்புறீங்க? கட்டுக்கதைன்னு எப்படி சொல்றீங்க குருவே? ஏன்னா அது உண்மை இல்ல மகாராஜா, வெறும் பிரம. இது உங்க அரண்மனை மகாராஜா. சின்ன வயசுல இருந்தே இதோட மூல முடுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இளவரசரை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம். இப்படிங்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். நீங்க பெரிய மகாராஜா. மகாராஜா, அது சரி. ஆமாண்ணா, நான் மகாராஜா. அதனாலதான் உங்களை சோதிச்சு பார்க்க நினைக்கிறேன். இந்த சபையில உங்கள யாரு இங்க இருக்கிற எல்லார விட ரொம்ப தைரியமா அந்த அறைக்குள்ள பயப்படாம போய் இது வரைக்கும் நம்ம கேட்ட கதையெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சு நம்ம இளவரசர் வாசுதேவ திரும்ப கூட்டிட்டு வர போறது? அப்படி யாராவது கூட்டிட்டு வந்துட்டா அதை வச்சு இது வரைக்கும் அந்த கதவை பத்தி சொன்னது எல்லாமே மூட நம்பிக்கைன்னு நிச்சயமா உறுதியாயிடும். யார் போறது? அது மகாராஜா, இந்த சோதனைக்கு சரியான ஆள் யாரா இருக்கும்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். ஆமா. அப்படியா? அப்ப சரி, சொல்லுங்க. மகானுங்கிறது யாரு? நீங்களா நானா? நான் தான். எல்லாம் தெரிஞ்சவர் யாரு? நீங்களா நானா? நான் தான். எதிர்காலம் தெரிஞ்சவர் நீங்களா நானா? நான் தான். அதிக அனுபவசாலி நீங்களா நானா? நான் தான். அந்த அறைக்குள்ளே போக வேண்டியது நீங்களா நானா? நான் தான். மகாராஜா, குருஜி போவாரு. கிளம்பும் மாட்டிக்கிட்டான். மகாராஜா, என்ன இவர் முழுசா சொல்ல விடல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பண்டித ராமகிருஷ்ணா. என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் உங்கள மாதிரி ஆளுக்கு கிடைக்கணும்னு சொன்னேன். நீங்க போகணும்னு சொல்லல. நம்ம மந்திரி இருக்கார்ல, அவர் போவார். நானா? அது ஆச்சாரியரே, நான் உள்ள போயிட்டேனா அப்புறம் என்னுடைய வேலைகளை யார் பாப்பாங்க சொல்லுங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுமா? ஆச்சாரியார் போவார். ராமா உள்ள போ. இல்ல இல்ல குருஜி, நீங்க தான் போகணும். நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் பண்றத பார்த்தா நீங்க யாரும் இத முடிவு பண்ண மாட்டீங்கன்னு தோணுது. அதனால முடிவை நானே எடுக்கிறேன். என்னோட முடிவு என்னன்னா... ஒரு நிமிஷம் மகாராஜா, மன்னிச்சிருங்க. இத பத்தின முடிவை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ராத்திரி நேரத்துல அந்த அறைக்குள்ள போறது புத்திசாலித்தனம் இல்ல. ஆமா மகாராஜா, இருட்டுல அதுக்குள்ள போறதுங்கிறது அந்த குழந்தை வாழ்க்கையை இருட்டுக்குள்ள தள்ளுறதுக்கு சமம். என்னோட அறிவு கெட்டின வரைக்கும் அது தப்புன்னு எனக்கு தோணுது. அதோட மகாராஜா, நம்ம அரண்மனைக்குள்ளேயே வாசுதேவ இளவரசரை தொடர்ந்து தேடி பார்க்க சொல்லுவோம். முதல்ல அவர் அரண்மனையில இருக்காரா இல்ல வேற எங்கேயாவது இருக்காரான்னு உறுதி செஞ்சுக்கணும் மகாராஜா. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, நான் சொல்றது சரிதானே? நல்லது. நான் உங்களுக்கு 1 மணி நேரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. ஆனா அதே சமயம் உள்ள யார் போக போறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா யார் போகணுங்கிற முடிவை நான் எடுக்க வேண்டியது வரும். இப்போதைக்கு நாம தப்பிச்சிட்டோம். ஆமா. $2000 பொற்காசுகள் கிடைக்கும். இல்ல 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 4000 பொற்காசுகள் கிடைக்கும். 8000 பொற்காசுகள் கிடைக்கும். ஆமாமா, இந்த வேலை ரொம்ப கஷ்டமானது, அதனால பரிசு அதிகமா தான் இருக்கும். என்ன வேலை? என்ன பரிசு? நீங்க இவ்வளவு நாள் எங்க கிட்ட சொல்லாம மறைச்ச அந்த விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சீங்க? இல்ல, மகாராஜாவோட மச்சனை அந்த பேய் வீட்ல மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாத்துறதுக்கு தானே போக போற.
போங்க போங்க. ஆமா சாரதா, அந்த பையனை நான் காப்பாத்துறதுக்கு அந்த பேய் வீட்டுக்குள்ள போயாகணுமா? இல்ல இல்ல, அந்த குழந்தைய விடுங்க. இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆனா என்னால அட, இது கண்டிப்பா உங்களால முடியும். இந்த காரியத்தை முடிச்சீங்கன்னா நமக்கு 8000 பொற்காசுகள் கிடைக்கும். என்னால நம்பவே முடியல. இவ்ளோ பொற்காசுகளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோமோ? அட, கனவு காண்றது நிறுத்து. உன்னை யார் இதெல்லாம் நம்ப சொல்லிட்டு இருக்கா? ஏன் கனவு காணக்கூடாது? மகா மந்திரியாலேயோ இல்ல தத்தாச்சாரியாவாலேயோ இந்த காரியம் செய்ய முடியாது. மகாராஜா எப்படியோ இந்த காரியத்தை உன்னதான் பண்ண சொல்லுவாரு. ஒவ்வொரு வாட்டியும் பிரளயம் வரும்போது நீ தனியாளா நின்னு அந்த பிரளயத்தை திருப்பி விட்டுருக்க. நல்ல வார்த்தையை பேசம்மா. நல்ல வார்த்தையா? 11 ரொம்ப ராசியான எண்ணு. நான் கடவுள்கிட்ட மகாராஜா உனக்கு 11,000 பொற்காசுகள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அட, வார்த்தை என்னோடது. என்ன எல்லாமே அம்மாவோடது தானே. யாரோடதா இருந்தா என்ன? அப்புறம் அம்மாவோட எண்ணமோ என்னோடது மாதிரி தான். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கண்டிப்பா அந்த பேய் வீட்ல இருந்து அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வருவீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஆலாமா, லாஜாக்கு உன்னதான் பிடிக்கும். அந்த நரமாமிசம் சாப்பிடுற அறைக்கு உன்னதான் கண்டிப்பா அனுப்புவாரு. மகாராஜாக்கு என்ன பிடிக்கும்ல, அவர் கண்டிப்பா என்ன அனுப்ப மாட்டாரு. வேற யாரையாவது தான் அனுப்புவாரு. இந்த கெட்ட எண்ணங்களை உங்க மண்டைக்கு ஏத்திக்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க புத்தியால எல்லாத்தையும் தீர்த்திருக்கீங்க. மகாராஜா கண்டிப்பா உங்களை தான் அனுப்புவாரு. அப்புறம் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சதுக்கான பரிசும் உங்களுக்கு தான் கொடுப்பாரு. நாங்க கடவுள்கிட்ட உங்க பாதுகாப்புக்காக பிரார்த்தனை பண்றோம். அந்த பேய் வீட்டுக்கு போய் இதுவரை யாரும் திரும்ப வந்ததே இல்ல. ஆனா நீங்க வந்துருவீங்க. ஐயோ, நீங்க எல்லாம் என்ன உத்வேகப்படுத்துறீங்களா இல்ல பயமுறுத்துறீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் பரவாயில்ல, நான் அங்க போறதா இல்ல. முடியலடா, சுத்தமா முடியல. எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இது ஒண்ணும் மூளைக்காய்ச்சல் இல்ல குருஜி. உயிரோட இங்க இருப்பீங்களா இல்ல சொர்க்கத்துக்கு அப்படியே போயிருவீங்களா? அடே தனி, மூளை காய்ச்சல் இவருக்கு எப்படி வரும்? அதெல்லாம் வரணும்னா இவருக்கு மூளை இருக்கணும்ல. எனக்கே மூளை இல்லைன்னு சொல்றியா முட்டாள்? எனக்கு காய்ச்சல். இத மட்டும் போய் அரசவையில சொல்லுங்க. வேணாம் குருஜி, நம்ம மாட்டிப்போம். நாங்க போக மாட்டோம். பண்டித ராமகிருஷ்ணர் கண்டிப்பா மருந்தோட தான் வருவாரு. ஆமா குருஜி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன தடவை கூட அந்த பேய் வீட்டுக்கு உங்களை தான் அனுப்புனாங்க. இந்த தடவை கண்டிப்பா உங்களை தான் அனுப்புவாங்க. அந்த பேய் வீட்டுக்கு நீங்க தான் போயாகணும். இல்ல, என்னால அங்க போக முடியாது. என்னால அந்த அறைக்கு போகவே முடியாது. அப்படி என்ன போக சொன்னாங்கன்னா மகாராஜா கிட்ட போய் நான் உங்க 2 பேரையும் அனுப்ப சொல்லுவேன். நாங்க 2 பேரு உங்க பக்கம் வரவே மாட்டோம் குருவே. ஆமா குருஜி, அந்த பேய் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க கண்டிப்பா மறைஞ்சு போயிடுவோம். எப்படி நாங்க சாப்பிடுறதுக்கு மறைஞ்சு போற மாதிரி. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. உனக்கும் மூளை வேலை செய்யுது தத்தாச்சாரியா. இந்த தடவை அந்த அறைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் போயே ஆகணும். தத்தாச்சாரியா கண்டிப்பா இந்நேரம் ஏதாவது திட்டம் போட்டிருப்பாரு, அவரை காப்பாத்திட்டு நீங்க உள்ள போறதுக்கு. அவரு திட்டம் போடுறாரோ இல்லையோ, நீங்க 3 பேரும் திட்டம் போட்டுட்டீங்க. பொற்காசுகள் வேணும்ல. யோசிங்க, நல்லா யோசிங்க. ஒருவேளை நான் அந்த அறைக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இத பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையே. எப்படி யோசிப்பீங்க? உங்களோட யோசனையெல்லாம் அந்த பொற்காசுகள் மேலதானே இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படி நீங்க உள்ள போய்தான் ஆகணும்னா நாங்களும் உள்ள வந்துடுறோம். என்னம்மா? நீ கவலைப்படுறத நிறுத்தலாமா? நீ கண்டிப்பா ஏதாவது யோசிச்சதுக்கு வழியை கண்டுபிடிப்ப. நீ கவலைப்படாம முதல்ல தூங்கு. நாளைக்கு இதை பாத்துக்கலாம். இதுக்கான வழியை நாம எல்லாரும் யோசிக்கலாம். ராமா, அம்மாவும் சாரதாவும் சரியா தான் சொல்லிருக்காங்க. தத்தாச்சாரியா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு அரசவைக்கு வரவே இல்லை. இப்ப நீ தான் அந்த அறைக்கு போய் ஆகணும்.
அப்படி போனா உனக்கு என்ன ஆகும் ராமா? நீ உள்ள போய் காணாம போயிட்டா அப்ப நானும் காணாம போயிடுவேன். போதா முதல்ல குடுமையதான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். மகாராஜா, இவ்வளவு நேரம் வீணாயிடுச்சு. இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? நேத்து ஒரு நாள் தான் அந்த வாசு இல்லாம நிம்மதியா இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த நிம்மதியை அனுபவிச்சுக்கிறேனே. இது சம்பந்தமா நீங்க எதுவும் பண்ணலனா அப்ப நானே பண்ணிக்கிறேன். தாசி, நானே போறேன். எங்க? என் தம்பியை தேடிதான் போறேன். சரி, கையில என்ன? இந்த பொட்டலத்துல என் தம்பிக்கான சாப்பாடு இருக்கு. வாசுதேவ் பசியோட இருப்பான்ல, யாராலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. நில்லுங்க. நில்லுங்க. நீங்க இல்ல, நான் போறேன் உங்களோட தம்பி அங்கிருந்து காப்பாத்த. என்னோட தம்பியை காப்பாத்துறதுக்கு நீங்க எதுக்கு போகணும்? ஏன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதை என்னாலயும் பண்ண முடியும். உங்களை விட நான் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். நான் உள்ள போய் உங்களோட தம்பியை காப்பாத்த போறேன். அவன் என்னோட தம்பி, நான் தான் போவேன். எனக்கும் அவன் தம்பி தான். உங்களோட தம்பியா? ஆமா மகாராஜா, அதான் எங்க வீட்ல தான் ஒரு தம்பி இருக்கானே. அப்போ நீங்க போய் உங்க தம்பியை பாருங்க, நான் போய் என்னோட தம்பியை தேடி அவனை காப்பாத்தணும். அமைதி. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நான் ஒரு வழி சொல்றேன். நான் முதல்ல ராஜகுரு வரட்டும், நான் சொல்றேன். மகாராஜா, 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 நம்மளோட குரு இனிமேல் இங்க வர மாட்டாரு. நம்மளோட குரு இங்க இனிமேல் வர வாய்ப்பே இல்ல. எவ்வளவு மரியாதையான ஆள் அவரு. குருஜி திரும்ப வரமாட்டாரா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இத ஒண்ணும் நாங்க சொல்லல. ராஜகுரு மறைஞ்சு போயிட்டாதான் அவராவே தான் இங்க சொன்னாரு. அவரால திரும்பி இங்க வரவே முடியாது. என்னது? மறைஞ்சு போயிருவேன்னு உங்ககிட்ட சொன்னாரா? உண்மைதான் மகாராஜா. எங்களோட பரம பிதாவான ராஜகுரு இந்த கடிதத்துல எழுதியிருக்காரு பாருங்க. படிங்க படிங்க. நான் ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜ்யத்தின் சேவகனாகவும் மகாராஜாவின் பிரியமானவனாகவும் நம்ம ராஜ்யத்தோட கௌரவத்தையும் பெருமையையும் காப்பாத்துறதுக்காக நான் இந்த ராஜ்யத்துக்கு சேவை செய்யற விதமா அந்த பேய் வீட்டுக்கு நானே போக போறேன். நான் வந்தா வாசுவோட தான் வருவேன், இல்லைன்னா திரும்ப வரமாட்டேன். அப்படின்னா குருஜி உண்மையிலேயே அந்த அறைக்கு போக போறாரா? ஆமா, அவர் போயிட்டாரு. அவர் இன்னும் திரும்பி வரல. மகாராணி சின்னதேவி, என்ன இருந்தாலும் நீங்க பெரிய மகாராணி. அப்புறம் அவ உங்களோட தம்பி. நீங்களே போய் அவனை காப்பாத்துங்க. நீ எது பண்ணாலும் என்னை விட ரொம்ப நல்லா பண்ணுவ. அதனால நீயே போ. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ வெளியே வந்துருவ. அட, அது உங்களோட தம்பி தானே, நீங்க போங்க. நான் ஏன் போணும்? நான் சொல்றேன்ல, நீயே போ. அட, நான் ஏன் போணும்? நீங்களே போங்க. நான் சொல்றேன்ல, நீ தான் போகணும். நீங்களே போங்க. அமைதி, அமைதி. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. தப்பிச்சிட்ட ராமா. ராஜாவே தனியா போறாரா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, அந்த அறைக்குள்ள நீங்க போயிட்டு வாங்க. மகாராஜா, நானா? இல்ல இல்ல இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க தனியா போக போறதில்லை. அப்பாடா, அப்போ நீங்க என் கூட வர போறீங்களா? என்னோட நல்வாழ்த்துக்கள் எப்பவும் உங்க கூடவே இருக்கும் ராமகிருஷ்ணா. இல்ல மகாராஜா, அது கதவை அடைச்சிட்டாலே அப்படியே மூச்சு முட்ட ஆரம்பிச்சிரும். மூச்சே விட முடியாது. அப்புறம் இருட்டாயிருச்சுன்னா என்னால சரியா பார்க்க முடியாது மகாராஜா. ஏன்னா எனக்கு மகாராஜா உடம்பு வேற சரியில்லை. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணா,
சரியாகட்டும் மகாராஜா. நான் அந்த அறைக்கு போறேன். அற்புதம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமா, இந்த அரசவைக்கும் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் விடை பெற்றுக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா இனிமே அவங்க ஒண்ணு பார்க்க முடியாது. இந்த பூட்டை எப்படி திறப்பேன்? எனக்கு உதவி பண்ண இங்க யாருமே இல்லையே. அம்மா சாரதா குண்டப்பா எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னாங்க, ஆனா யாரும் வரல. எனக்கு அப்பவே அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். எல்லாரும் சேர்ந்து என்ன பூட்டி இருக்கிற இந்த பயங்கரமான கதவுக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. எனக்கு எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வருவீங்கன்னு. சரி வாங்க, வந்து இந்த பூட்டை உடைக்க உதவி பண்ணுங்க. நீங்க எனக்கு உதவி பண்ண தானே வந்தீங்க? உதவி பண்ணதான் வந்திருக்கோம். இந்த இதை பிடி, அந்த பூட்டை உடைச்சிரு. இத புடி. என்னலாமா, இந்த போட்டோ கூட உடைக்க முடியல. நீ எப்படி உள்ள போவ? அப்படியா? அப்ப வா வா, வந்து நீ உட வா. இல்ல 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 இல்ல, என்ன மாதிரி சின்ன பையனால எப்படி உடைக்க முடியும்? இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணு, கண்டிப்பா உடைஞ்சிரும். ஆம்பளை மாதிரி பலத்தை கட்டலாமா? ஆம்பளை மாதிரி. அப்ப நீ இத கண்டிப்பா உடைச்சிருவ. அருமலாமா, நீ இன்னைக்கு ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்ட. அப்ப இதுக்கு முன்னாடி அப்பவும் ஆம்பளைதான், ஆனா நீ இவ்வளவு வீரமான ஆம்பளைன்னு சொல்ல முடியாதுல. இப்ப நீ தாப்பால திறந்து அந்த பேய் வீட்டுக்குள்ள போலாம்ல. அப்படியா? உள்ள போக அவ்வளவு அவசரமா? வா 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 வா. இல்ல இல்ல இல்ல, நான் உள்ள வந்து என்ன பண்ண போறேன்? இது நீ பண்ணதான் சரியா இருக்கும். எதுக்கு நீங்களா பின்னாடி போயிட்டீங்க? நீங்க எனக்கு உதவி பண்ண தானே வந்தீங்க? உதவி பண்ணதான் வந்தோம். இந்த தடி எடுத்துக்கோ. அப்புறம் எங்க ஆசீர்வாதமா இருக்கு. அப்புறம் என்னோட ஆசீர்வாதமா உனக்கு இருக்கு. ஏன் ஆசீர்வாதமும் உங்களுக்கு தான். ஒரு அழகான அடக்கமான நல்ல படிச்ச கணவனையே தெய்வமா நினைக்கிற அந்த மனைவியோட ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கண்டிப்பா காப்பாத்தும். ஏத்துக்கோங்க. என்ன ஆசீர்வாதத்தையா? இல்ல, அம்மாவோட லக்கைய ஏத்துக்கோங்க. உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. அம்மா, இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? போ. நான் இல்ல, அம்மா சொன்னாங்க. சரி போறேன். சீக்கிரம் போங்க. போறேன் போறேன். அதான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. இவ்வளவு இருட்டா இருக்க அறைக்குள்ள நான் கண்டிப்பா போகவே மாட்டேன். தனியாவா என்ன உள்ள அனுப்புறீங்க? நான் யாருன்னு காட்டுறேன். அடடா, இந்த இடம் நாம நினைச்ச மாதிரி இல்ல. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அடேங்கப்பா, ஒரே மணிமணியா இருக்கே. மணியா?
எங்க? அடடா, இங்க நிறைய லட்டு இருக்கு. அட அம்மா, வேட. அடடா, லட்டு மட்டும் இல்ல, இங்க விலை உயர்ந்த மாலை எல்லாம் இருக்கு. எங்க? இங்க எதுவுமே இல்ல. மணி எங்க இருக்கு? லட்டு எங்க இருக்கு? நீங்க சொன்ன மாலையும் எங்க இல்ல. குண்டப்பா, இங்க பாரு, இதுதான் நான் சொன்ன மணி. அப்புறம் அம்மா, இதோ இதுதான் லட்டு, சாப்பிடுங்க. விலை உயர்ந்த மாலை இதோ இருக்கு, போட்டுக்கோ. துஷ்டனே, உருவாக்கற, ஏமாத்துக்காரா, நீ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டல. நாங்க இங்க இருக்க மாட்டோம். போல போல. ஏன் திறக்க மாட்டேங்குது? இந்த கதவு உள்ள வரதுக்கு மட்டும்தான் அனுமதிக்கும், வெளியே இருந்து மட்டும்தான் திறக்க முடியும். அட கடவுளே, என்னாச்சு? ஏமாந்துட்டோம். பெரிய ஏமாத்து வேலை. நீங்க எங்களை ஏமாத்துறது விடுவா? இல்ல இல்ல, அதை விட நல்லா ஏமாந்துருக்கோம். குருஜி தான் பண்ணிருக்காரு. அவர் இந்த அறைக்குள்ள வரவே இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்தி யோசி. கதவோட பூட்டை நான் தான் உடைச்சேன், அது திறந்தது நான் தான். அப்படின்னா அந்த கதவு வழியா வந்த முதல் ஆள் நான் தானே. குருஜி இந்த அறைக்குள்ள வரவே இல்ல. இது அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் யோசிக்கல? நான் பயந்து போயிட்டேன். அந்த ஆளு உன்னை விட மிகப்பெரிய ஏமாத்துக்காரனா இருக்கானே. நான் ஏமாத்தினது உங்க 3 பேரை மட்டும்தான், அதுவும் இந்த இருட்டு அறைய பார்த்து பயந்து போய்தான். ஆனா குருஜி ஏமாத்தினது மந்திரிய, மகாராணிய, மகாராஜாவை, அப்புறம் இந்த ராஜ்யத்துல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை. ஒரு சின்ன கடிதத்தை அனுப்பி தான் ஒரு தேசப்பற்று உள்ள ஆளுன்னும் துணிச்சலானவர்னும் தைரியமானவரா காட்டிக்கிட்டு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்காரு.